ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணேன். அந்த பூஜை முறையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதிகமாக வைப்பேன். அதே மாதிரி பூஜை ரூமில் நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறனோ உருளிக்கும் நிலைவாசலில் வைக்க முக்கியத்துவம் கொடுப்பேன். நெகட்டிவ் வைப்ஸை ரெடியூஸ் பண்ணி பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். நான் நிலைவாசலுக்கும் பூஜை ரூமுக்கும் ஃபஸ்ட்டு துணை விளக்கு ஏற்றிட்டு தான் நான் விளக்கேற்றுவேன். நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமையும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமையும் சரி மாக்கோலம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த நாள் வீட்டில் மாக்கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம். நான் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றினேன். நான் ஒரு 3 வாரமாகவே பஞ்சகாவிய விளக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பஞ்சகாவிய விளக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுக்கப்புறம் நிலைவாசல்ல இருந்து பூஜை ரூமுக்கு தீப தூப ஆராதனை காட்ட அதுக்கு முன்னாடி தசாங்கமும் இல்லை சாம்பிராணியும் வத்தியோடு சேர்த்து நான் காட்டிட்டு போவேன். நிலைவாசலில் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தை அரிசி மாவில் போடுறது ரொம்பவே விசேஷம். நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமைனா கனகரா ஸ்தோத்திரம் கேட்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்போல்லாம் பூஜை பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் கனகரா ஸ்தோத்திரம் வச்சுட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். நான் இன்னைக்கு நெய்வேத்தியனும் பெருசாக எதுவும் பண்ணலை. வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு தாயாருக்கு படைத்தேன். தீப தூப ஆராதனைலாம் காட்டி கனகரா ஸ்தோத்திரம் கேட்டுட்டு நான் என்னுடைய பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை முறை வழிபாடு எப்பயுமே இப்படி தான் இருக்கும். என்னோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பூஜை நேரம் மட்டும் மாற்றிக்குவேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். பாய்.